ஈழத்தமிழர்கள் பிரச்சனையிலும் தமிழ் ஈழத்துக்கு அவர்களுக்குத்தான் ஆதரவாக இருக்க வேண்டும் என்று அனைத்து கட்சி கூட்டத்திலே வாஜ்பாய் அவர்கள் அன்றைக்கு முடிவெடுக்க காரணம், அந்த கூட்டத்தில் எல்லோரும் 3 நிமிடம் 4 நிமிடம் பேசினார்கள். மார்க்சிஸ்டுகள், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் மற்றும் லல்லு பிரசாத் யாதவ், முலாயம் சிங் யாதவ் எல்லாம். நான் அரை மணி நேரம் பேசினேன். என்னை பேச அனுமதி கொடுத்தார் வாஜ்பாய் கன்வீனர் ஜார்ஜ் பெர்னாண்டஸ். அப்பொழுது தமிழர்களுக்கு உதவி செய்வோம் என்ற தீர்மானத்தை தான் வாஜ்பாய் நிறைவேற்றினார். ஆனால் பின்னர் அதே பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி சேர்ந்த பின்பு நரேந்திர மோடி, நான் மதிக்கின்ற ஒரு நண்பர், எனக்கு இன்றைக்கும் நல்ல நண்பர் தான் அவர், அங்கே மத நல்லிணக்க பேரணி நடந்து முடிந்து பேசும்போது எல்லா தலைவர்களும் பேசினார்கள். நான் பேச எழுந்தவுடன் முரளி மனோகர் ஜோஷி, நான் வைகோவின் பேச்சை இந்தியில் மொழிபெயர்க்கப் போகிறேன் என்று வந்து ஒலிபெருக்கிக்கு முன்னால் நின்றார். உடனே சீஃப் மினிஸ்டர் ஆஃப் குஜராத் நரேந்திர மோடி அவரை கையை பற்றி இழுத்து, உங்கள் நாற்காலியில் போய் உட்காருங்கள், வைகோ ஆங்கிலத்தில் பேசுவதை என் தாய்மொழி குஜராத்தியிலே நான் தான் மொழிபெயர்ப்பேன் என்று சொல்லி நரேந்திர மோடி தான் மொழிபெயர்த்தார்.